ஓகே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எம்பிடி கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வேர்ல்டு நேம்லேயே பார்த்துருப்பீங்க, பிவிபி மேட்ச் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அவர் எனக்கு தெரிஞ்சவராக போயிட்டார், ஓகேன்னு ஒத்துக்கிட்டு கண்டென்ட் இல்லாதனால சரிங்க. இப்போ நான் வீடியோ 1 மணி நேரம் வந்துச்சு, அதை நான் 8.1 நிமிஷமாக மாற்றிருக்கேன். அதனால் ஒரு சில இடத்துல வந்து 2x 8xல் வரும். நான் ஆனால் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஸோ யாரும் இது எடுத்துக்க வேணாம். இப்போ சங்க் வந்து 8 வச்சுக்கலாம். மல்டிப்ளேயர் சீட்ஸ் ஆன் பண்ணி கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டிலோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேஃப் ஜோன்னு 3க்கு 3 ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நான் இருக்கும் போது அவர் வந்து பவ்வாலையும் ட்ரைடண்டாலையும் மட்டும்தான் என்னை அடிக்கணும். தப்பி தவறி அவர் கத்தியால் அடிச்சிட்டாருன்னா அவர் அவுட்டு, நான் ஜெயிச்சிருவேன். அதே மாதிரி தான் எனக்கும். அதுக்கப்புறம் நடுவில் இப்போ வந்து 51க்கு 20 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே தான் இந்த மேட்ச் நடக்குது. அந்த பாக்ஸை விட்டு வெளியவும் போகக்கூடாது. அதை நடுவில் பிரிச்சிருக்க கோடு இருக்கும், ஒரு கோடு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா, ஹாஸ்டல் மாப் எதுவும் ஸ்பான் ஆகாத மாதிரி தான் பீஸ்ஃபுல்லாக வேர்ல்டு போட்டிருக்கோம். மீறி கமாண்ட் பிளாக் /kill அந்த மாதிரி எந்த ஒரு கமாண்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க ரூல்ஸு. அதுக்கப்புறம் வந்து டிஎன்டி பிளாக்கில் யூஸ் பண்ணக்கூடாது, தரையில் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் தரையில் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் 8x தான். ஸ்பேன் பாயிண்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் தேவையான பிளாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வந்து எதுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கோடு இது பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் நிறைய சேனல் பார்த்துருக்கேன், இந்த 100 பிளாக் கேப் இருக்கும், அதை வந்து ரேண்டமான 100 பிளாக் வச்சு இது பண்ணணும். அப்போ வந்து உள்ளே வச்சு ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அதனால் இப்போ நான் இதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா உட்காந்து. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோட் டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் 1க்கு 2 தடவை வேண்டேன், ஏன்னா அப்புறம் பின்னாடி வந்து சொல்ல மறந்துட்டேன். 5 ரவுண்டு நடக்குங்க. 5 ரவுண்டு நான் தோத்துட்டேன் அப்படின்னா அவர் வந்து என் பேஸில் இருக்க பொருள்லாம் எடுத்துக்கலாம். என் சேஃப் ஜோனில் ஷல்கர் பாக்ஸ் இருக்கும், அங்கே மட்டும்தான் எனக்கு எடுக்க அலோடு. அந்த என் இது இருக்குது இல்லைங்க, இப்போ நான் வந்து ஒரு கார்னர் சூஸ் பண்ணிட்டு அங்கே நான் வந்து என் லூட்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த இடத்துல அவர் வந்து எடுக்கக்கூடாது லூட் எதையும். இன்கேஸ் அவர் எடுத்துட்டாருனாலும் அவருக்கு வந்து அந்த லூட்டை என்கிட்ட கொடுக்கணும் ரிட்டன். அப்படி இல்லைன்னா அவருக்கு வந்து பெனால்ட்டி விழும், ஓகேங்களா? இப்போ நான் இந்த பாருங்கள் ஷல்கர் வைக்கிறேன்னா அந்த இடத்துல நான் மட்டும்தான் லூட் வைக்கணும், ஓகேங்களா? அந்த இடத்துல நான் லூட் வைக்கிறேன், மற்றபடி நீங்கள் வேறு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் என் இடத்துல வந்து அவர் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நான் தோத்துட்டேன் 5 மேட்சும் அப்படின்னா என் லூட்டை அவர் எடுத்துப்பார், என் பேஸு ரைட் ஆயிரும், ஓகேங்களா? இப்போ வந்து 2 பக்கமும் ஈக்குவாலிட்டியாக தான் வைக்கிறேன். ஈக்குவாலிட்டியா அந்த மாதிரி தான். சரி, இப்போ நான் போய் ஆர்மர் எனக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தாங்க அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹீலிங் போர்ஷன் பாருங்கள், என்ன வேகமாக. சத்தியமாக இது வந்து 8x, யாரும் இது பண்ணிக்க வேணாம். இது வந்து 8xங்க. இந்த போர்ஷன் ஆஃப் ஹீலிங் வரலன்னொடனே அது என்சாண்டட் புக்கு, இந்த போர்ஷனு அதெல்லாம் வராதுங்க இந்த கமாண்டில். பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு. ஆனால் அதான் மேலே இருக்கிறது ஃபுல்லாக போர்ஷன் ஆஃப் ஹீலிங் தான். ஏன்னா நான் அவர் கூட ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதில் வந்து எலக்ட்ரா இருந்துச்சு. இதில் ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன், எலக்ட்ராவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் மேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டு சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், ஃபோன் வேறு ஆஃப் ஆயிரும் அப்புறம் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் திருப்பி அதை வேறு இது பண்ணிட்டு பெரிய வேலைங்க. டேமேஜ் போர்ஷன் தெரியாமல் வேறு அதை எடுத்துட்டேன். இப்போ இது வேறு மாற்றிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க அது. ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல எனக்கு இந்த போர்ஷன் எடுக்கிறதெல்லாம். ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தேங்க. கட்ட 10:23க்குலாம் கட்டி முடிச்சிட்டேன்.
அதில் நான் தேவையில்லாமல் ஒரு சில விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் இடத்துலையும் அவர் வேணான்னு தான் சொன்னார். இருந்தாலும் வைக்கலான்னு சொல்லிட்டு நானே பைத்தியக்காரத்தனமாக இது வச்சது. அது என்னது, இருங்க எனக்கு ஒரே நிமிஷம். இது ஷல்கர் டெக்ஸ்ட் வச்சது, அதெல்லாம் நானே தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து போன வாட்டி நான் ஏன் செத்தேன்னா, என் ஆர்மருக்கு மெண்டிங் இருந்துச்சு. ஆனால் என்னால் ஹெச்பி ஏற்றுறதுக்கு எந்த வழியுமே இல்லை. என் ஆர்மர் உடஞ்சி என் ஆர்மர் உடஞ்சி எலக்ட்ரா எக்யூப் பண்ண முடியாமல் நான் இறந்தேன். போன வாட்டி மேட்ச்சை தோற்றுது. நாங்கள் ஒரு மேட்ச் தான் வச்சோம், பெஸ்ட் ஆஃப் 1 அதில் நான் தோற்றேன். அதனால் இந்த வாட்டி இந்த மிஷின் செஞ்சுட்டேன். இது எந்த டுட்டோரியல் வீடியோலாம் இல்லை, நானே செஞ்சது. ஓகேங்களா? இது நானே கஷ்டப்பட்டு செஞ்சதுதான், எந்த ஒரு யூடியூப் டுட்டோரியலும் இல்லை. கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸிங்க. எனக்கே ட்ராப்பருக்கும் டிஸ்பென்சருக்கும் இந்நாள் வரைக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. உண்மையிலே எனக்கு ட்ராப்பருக்கும் டிஸ்பென்சருக்கும் வித்தியாசம் தெரியாது. நான் வச்சு பார்த்து தான் இது பண்ணேன். நீங்கள் வேணால் போய் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டிஸ்பென்சரை எடுத்துகிட்டு வச்சு பார்த்தேன். அதை வச்சு பார்த்து அது ஹெச்பி கொடுத்ததுனால தான் நான் அதை வச்சேன். இப்போ ஆர்மர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் அப்போ கூட என் நல்ல மனத்துக்கு என் ஆர்மர் வந்து அதில் எக்யூப் பண்ணி விட்டு அவருக்கும் வச்சுட்டேன். அவர் செஸ்ட்டில் போய் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அதை கொடுக்கறதுனால ஒன்று தோற்ற மாட்டோம். நமக்கு உண்மையான டேலண்ட் இருந்தால் ஆர்மரே இல்லாமல் கூட ஐக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் ஜெயிக்கலாம். நான் அவ்வளோ ப்ரோலாம் இல்லைங்க. அவர் தெரிஞ்சவர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறனால தான் போயிருக்கேன். மற்றபடி அதே மாதிரி ஷிஃப்ட் ஸ்னீக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸ் வந்து 3ல் இருக்கும். ஆர்மர் அந்த இது கொடுக்கும்ல, ஒரு ஆர்மர் மாதிரி ஒரு இது இருக்கும்ல, ஃபுட்பார் மாதிரி ஆர்மர் பார். அதில் வந்து நீங்கள் பேண்ட்டுக்கு வந்து லெகின்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஸ்னீக் அப்படிங்கிற ஒரு என்சார்மெண்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 கொடுக்கும், இல்லைனா 3 தான் கொடுக்கும். அது ஒரு நல்ல என்சார்மெண்ட்டு தாங்க. அது எதுக்கு இல்லாத எனக்கு இன்னும் டிஸ்பென்சருக்கும் ட்ராப்பருக்குமே வித்தியாசம் தெரியாதுங்க. இதை பாருங்கள், இப்போ வந்து பவுக்கெலாம் போட்டாச்சு. இப்போ ஒரு இடத்துல போய் வச்சுருவேன். சரிங்க, இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம்பிடி கேமிங் தமிழ். வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், டாட்டா. சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் எல்லாம் பாருங்கள். அது நம்ம இன்னும் டொமைன் வாங்கலை. அதனால் நீங்கள் நம்ம வீடியோ லிங்க் தொட்டு தான் பார்க்கணும். பாய்ங்க.